ஒவ்வொரு ராசியும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி கவர்வது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள நீங்கள் ஒரு ஸ்பெஷலான கேர், சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. எழுந்திரிக்கும் போது அந்த செவுத்தை அப்படி கையில் பிடிச்சிக்குவாங்க, மண்டல் அடிபட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. வெயில் அடிக்கும் போது அதை போய் மறைச்சிக்குவாங்க. குளிரான டைமில் கோட்டை கழட்டி கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிட்டில் எழுதி அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே அப்படி கிடையாது. அதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும். கடகராசிக்கு சின்ன சின்ன மைன்யூட்டான அன்பு செலுத்துதல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து தினசரி வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி கடகராசி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பெஷல் கேர் ஒவ்வொரு நாளும். நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போனோடனே ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க. இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சுன்னு ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் கடகராசி என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களோட திங்கிங்கில் நம்ம இருந்திருக்கோம். அவங்க நமக்காக ஒரு சின்னதாக ஒரு கேர் பண்ணுறாங்க, தனக்குன்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தரும். புரியுதுங்களா? நீங்கள் கடகராசி காதலிக்கிறீர்கள் அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கேர் பொழிகிறத அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா 2 டேப்லெட் வாங்கி கொடுங்க. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நீங்கள் கேர் செலுத்துறீங்கன்றதை அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்களோட லவ் லாங்குவேஜும் கேர் தான், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லவ் லாங்குவேஜும் கேர் தான். அதே போல் கடகராசி வந்து அவங்களுடைய பாஸ்ட்டை ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. அவங்க பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமும், மோஸ்ட் ஆஃப் த விஷயம் அவங்க மண்டையில் ஞாபகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயமாக பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரீஷியஸ்ன்னு நம்பினா தான் அதை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ கடகராசிங்களுக்கு அவங்களுடைய பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு க்ளீனாக அந்த வார்த்தை முதல் கொண்டு அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக வார்த்தைகளாக அப்படியே சூப்பராக சேவ் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்ட்டை அவங்க வந்து ட்ரெஷராக ஃபீல் பண்ண ஒரு புதையலாக பார்ப்பாங்க. நீங்களும் அதுபோல் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து என்னடா இவன் கிரிஞ்சாக இருக்கா, என்னடா அவன் கிரிஞ்சாக இருக்கான் அப்படின்ற ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனீங்கனாலோ, அந்த பாஸ்ட்டை ரொம்ப கிண்டல் பண்ணிங்கனாலோ அவங்க ரொம்ப காயப்படுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அதே போல் ஒரு வேளை கடகராசி வந்து பாஸ்ட் ஏதோ ஒரு லவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசியோட அந்த பாஸ்ட் லவ்வை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அதை பற்றி நீங்கள் பேசினாலோ, அதை கிண்டல் பண்ணாலோ, அதை சார்ந்து ஏதாச்சும் ஒரு டிபேட் பண்ணாலோ அது கடகராசிக்கு பிடிக்காது. கடகராசியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபேமிலியும் சேர்த்து லவ் பண்ணணும். கடகராசியோட ஃபேமிலியோட நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுவே கடகராசிக்கு பெரிய பெரிய க்ரீன் ஃப்ளாக். அவங்க உங்களோட ஈஸியாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரொம்ப முக்கியம், ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா லிட்ரலி ஒரு 50 to 70% ஆஃப் எஃபர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்.